and diversify agriculture, renewable and less polluting forms of energy, efficient use of energy, better management of marine and forest resources, and access to drinking water. நல்லா கவனிங்க. அதாவது சஸ்டைனபிள் அண்ட் டிவர்சிஃபைடு மானாவரி அக்ரிகல்ச்சர். மானாவரி என்ன, வானம் பார்த்த பூமி. அது இந்த சீசன் தானே, மந்த் ஆஃப் ஜூன்லேருந்து ஆடிப்பட்டம் தேடி விதை அதிலிருந்து ஆரம்பிக்குது. ஜூன் மாதத்துலேருந்து ஏறக்குறைய ஜனவரி மாதம் வரைக்கும் அந்த மானாவரி பயிர் நம்ம செய்யலாம். ஏன்னா அப்போ தான் மழைகள் கொஞ்சம் கொஞ்சம் பெய்யக்கூடிய டைமு. அதாவது நீங்கள் வந்து இரிகேஷன் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ரிசோர்ஸஸ் எடுத்து நம்ம பண்ண தப்பு அதுதான். நம்ம என்ன பண்ணோம், சர்ஃபேஸ் வாட்டரை ஃபுல்லாக இந்த புறம்போக்கு ரைஸில் ஊற்றி எல்லா கேழ்வரகு ப்ளஸ் முக்கியமாக அந்த என்ன துவரை, அப்புறம் அந்த அவரை, அப்புறம் இன்னொன்று இருக்க கிழங்கு, மொச்சை கிழங்கு, மரவள்ளி அது இது இந்த இது ஆமாம் கொள்ளு, இதுதாங்க டைவர்சிஃபைட் சஸ்டைனபிள். ஏன்னா அதில் வந்து இன்புட்டு கிடையாது, மருந்து யாரும் போட மாட்டாங்க. நல்லா யோசனை பண்ணுங்க, மருந்தும் போட மாட்டாங்க, தண்ணியும் பாச மாட்டாங்க, ரிசோர்ஸே கிடையாது. 2 டைம் கடலை போடுங்க சொல்லிட்டா நம்ம வந்து ஃபர்டிலைசர் இன்புட் போட வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆல்ரெடி சார்ஜ் நைட்ரஜன் ரிச். அந்த இதெல்லாம் எது அந்த வேர்க்கடலை ஃபுல்லாகவே நைட்ரஜன். அந்த கலர் பார்த்தீங்களா, பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு. அந்த மாடும் கூட விரும்பி சாப்பிடும் அதை, முறை முறுக்கு சாப்பிட்ற மாதிரி. ஸோ தட் மீன்ஸ் இட்ஸ் நைட்ரஜன் கான்டென்ட். இன்றைக்கு கூட ப்ரொடியூஸ் ஆகும் மண் ஃபுல்லு. த ஹோல் பயோடைவர்சிட்டி இஸ் thriving. Balance is maintained in that part of the world. So I think we need to tell our people, you have got a biggest mission to educate our people. மானாவாரி நிலத்தை சும்மா ஏதோ ஒரு வேல்யூலெஸ் லேண்டுன்னு சொல்லி பிளாட் போட்டு விற்றாதீங்க. அதுதான் நமக்கு உணவு கொடுக்கக்கூடிய லேண்ட் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட லேண்டை நீங்கள் பாதுகாத்தாலே யூ ஆர் சேவிங் த சோல்ஸ். அதுவும் ஒரு சோல் தான். நீங்கள் வந்து ஹியூமன் சோல்ஸை மட்டும் சேவ் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. அந்த லேண்டை சேவ் பண்ணுறதும் இட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் as if you are saving the whole humanity. அந்த லேண்டை நீ சேவ் பண்ணும்போது உணவு உற்பத்தி பண்ணி ஹியூமானிட்டியை தான் நீ சேவ் பண்ண போகிற. ஸோ ஆகவே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி புவர் பீப்புளுக்கு இருந்து ஏமாற்றப்படுவது அந்த நிலம் தான். விளங்குதா? போகும்போது நான் அந்த இதை சொல்கிறேன். 2:15 நம்ம பார்த்தோம். 2:17 என்ன சொல்லுது? பைபிள் வச்சுருக்கீங்க யாராவது? 2:17 படிப்பாங்க. இந்த இடம் நல்லா இருக்குது, ரியலி பியூட்டிஃபுல். எவ்வளோ உரம் போட்டுக்குது பாருங்கப்பா. இதெல்லாம் அது மட்டும் இல்லை, இதில் வந்து இன்னொரு that Bible and popes are with our farmers for all the kinds of seasons. எப்பேற்பட்ட மகிழ்ச்சியிலையும் திருச்சபை அந்த ஏழை ரூரல் பீப்புளோடு இருக்குது. அவங்களுடைய வேதனையிலையும் திருச்சபையும் பைபிளும் அவங்களோட இருக்குது. அதுதான் அக்ரேரியன் தியாலஜியுடைய மெயின் த்ரஸ்ட். இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்கள். அபக்குக்கு, என்னது டியூட்ரானமி, லெவிட்டிகஸ், ஜெனசிஸ். அந்த லெவிட்டிகஸ் 25 தான் அந்த ஜூபிலி இயர், அந்த நிலத்துக்கு ஓய்வு கொடுங்க. ஸோ திஸ் இஸ் வாட் some of the text I have identified. There are, நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் கிவ் அஸ் த டெக்ஸ்ட் ஆன் எக்காலஜி and சொன்னால் போதும், என்வாயர்மெண்ட், ப்ரிசர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி, அது மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் தான் நீங்கள் கேளுங்களேன். மினிமம் 30 டெக்ஸ்ட்டுக்கு இல்லாமல் கிடையாது, 30 டெக்ஸ்ட்டு வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் அதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம யாருக்கு வேணாலும் நீங்கள் ஒரு சின்ன ஒரு கருத்தரங்க, கண்ட கருத்தரங்க எக்கோசிஸ்டத்தில் ஃப்ரீ சர்வீசஸ்ன்ட்டு ஒன்று இருக்குது. அதாவது வந்து சுற்றுச்சூழல் அமைப்பின் இலவச சேவைகள் எல்லாமே இலவசமாக தான் செய்யும். அதில் மொத்தம் 4 வகையான சேவைகள் இருக்குது. ஒன்று ப்ரொஃபஷனல் சர்வீஸ், ஃபுட்டு கொடுக்குது, நமக்கு தண்ணி கொடுக்குது, சாப்பிட்ற பழங்கள் கொடுக்குது, அதுதான் ப்ரொஃபஷனல் சர்வீஸ். ரெண்டாவது ரெகுலேட்டிங் சர்வீஸ், மற்றபடி தண்ணியை சுத்தப்படுத்துது, புது மண்ணை உருவாக்குது. அதுக்கப்புறம் 2 ரெகுலேட்டிங்,
3 என்னது கல்ச்சரல் சர்வீஸ், 4 சஸ்டைனிங் சர்வீஸ், மொத்தம் 4 ஃப்ரீ சர்வீசஸ் இந்த இயற்கை நமக்கு கொடுக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ் இருக்கு இல்லையா, இந்த என்ன சேர்க்கை, ஒளிச்சேர்க்கை, அப்புறம் இன்னொன்று இருக்கு பச்சையம், மகரந்த சேர்க்கை, ஃபோட்டோ சிந்தசிஸ் அண்ட் பாலினேஷன், இது எல்லாமே சர்வீசஸ், ஃப்ரீ சர்வீசஸ். மழை வர்றது ஃப்ரீ சர்வீஸ். பூச்சி அதை காப்பாற்றுறதுக்கு நீ போய் செத்து போயிட்ட, அந்த மலையை காப்பாற்றுறதுக்கு ஒன்று எடுத்தாங்க. ஜல்லி உருவாக்குறவன் உன்னை போட்டு தள்ளிட்டான், அந்த லாரிக்காரன் உன்னை ஏற்றி சாவடிட்டான். ஸோ யூ சி அவர் மிஷன் ஃபீல்டு வந்து ரொம்ப பெருசு. இத்தனை நாள் நம்ம நினச்சோம் ஒரு பங்கில் தம்மாந்தோண்டு கம்யூனிட்டிக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறதும், உறுதி பூசல் பண்ணுறதும், மாஸ் டைப்பண்டு வாங்கிறதும், இதுதான் நம்ம வேலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் இங்கே பாருங்கள், கம்ப்ளீட்லி we are the whole of creation, we are encapsulating in our mission. Hey boys, இதெல்லாம் ஒழுங்காக கவனிங்க. 2:19 கவனிங்க. படிப்பா. ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கரெக்ட். பார்த்தீங்களா, இப்போ தான் நம்ம அந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி அந்த ஏரியாவுக்கு நம்ம வந்து இப்போ மீன், மாடு, கோழி, வாத்து எல்லாமே அது ஃபுட் ப்ரொடக்ஷன் அது நம்ம பண்ணுறோம். பட் இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப். அந்த அனிமல்ஸு நம்மளோட ஒரு கில்ஷிப்பில் தான் இருக்குது. தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்ற வார்த்தை தான். அந்த மாடும் உன்னை பார்த்து என்ன சொல்லுது, டேக் இட் அண்ட் ஈட் இட், திஸ் இஸ் மை பாடி என்ன சொல்லுது. அந்த கோழி கூட காலையில் கொக்கரக்கோன்றது டேக் இட் அண்ட் ஈட் இட், திஸ் இஸ் மை பாடி. இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லாமே அந்த லவ்வால் என்னை எடுத்து சாப்பிடுங்க, டேக் இட் அண்ட் ஈட் இட், திஸ் இஸ் மை பாடி என்ன சொல்லுது. எல்லாம் வெஜிடபிள்ஸும் உன்னை பார்த்து டேக் இட், வாழைப்பழம் அதான் சொல்லுது, மாம்பழமும் அதான் சொல்லுது, கீரையும் அதான் சொல்லுது, உருளைக்கிழங்கும் அதான் சொல்லுது, கோதுமையும் அதான் சொல்லுது. எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் இன்விடேஷன் தான். நீங்கள் நல்லா பாருங்களேன், அது வெஜிடேரியனாக இருக்கும், நான் வெஜிடேரியனாக இருக்கும், எல்லாமே ஒரு இன்விடேஷன். என்ன எடுத்து சாப்பிடுங்க. வெஜிடேரியன் வந்து முயல்கிட்ட சொல்லுது, முயல் சாப்பிடு. பசங்க ரொம்ப இந்த செகண்ட்ல வந்து ரொம்ப உள்ள வந்துட்டாங்க. தியரி ஒரு மாதிரி இருந்தது உள்ளே. But this one is really, they responded very well and it's beautiful. இப்போ லாஸ்டா I am talking about Genesis 2:19 where the Lord calls the human being and asks, enter into relationship with all the creatures. பேர் வைங்க, கூப்பிடுங்க. இப்போ நம்ம அதை யானைன்ட்டு அன்போடு கூப்பிட்டோம், அதுதான் அதனுடைய பேர். புலின்ட்டு, மயில், எவ்வளோ அழகான பேர்களெல்லாம் இந்த ஹியூமன் பீயிங்ஸ் அந்த க்ரியேஷனுக்கு வச்சு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக நம்ம சேர்த்துக்கிட்டோம். இந்த ஃப்ரான்சிஸ் அசிசியார் இதை தான் அழகாக சொல்லுவாரா, பிரபஞ்ச குடும்பம், இட்ஸ் அ காஸ்மிக் ஃபேமிலி. சஸ்டைனபிள் அண்ட் டைவர்சிஃபைடு அக்ரிகல்ச்சர் என்ற வார்த்தை தான் இன்றைக்கி திருச்சபையில் ஃபுல்லாக பேசப்படுது. எல்லா செமினார்ஸும் சஸ்டைனபிள் அண்ட் டைவர்சிஃபைடு அக்ரிகல்ச்சர் அது என்னான்ட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மொத்தம் இப்போ ஃப்ரான்சிஸ் ஒரு 20 பேராகிராஃப் அதை பற்றி எழுதியிருக்காருல உதாரணம். ஸோ அக்ரேரியன் தியாலஜின்றது இப்போ தான் நம்ம அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நீங்கள் தான் வளர்க்கணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுக்கு அப்சல்யூட்லி அது நமக்கு தேவைப்படுது. இன்றைக்கி நீங்கள் கன்வின்ஸ் ஆனீங்கன்னா நீங்களே புது புது ரிசோர்ஸஸ் பைபிள்லேருந்து கண்டுபிடிப்பீங்க. சும்மா ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஃப்ரம் பிகினிங் டில் எண்டு ஃபுல்லாக அக்ரேரியன் டெக்ஸ்ட் தான். இன்னைக்கு எங்கே போனாலும் இந்த ஹைப்ரிடு தான் எக்கச்சக்கமாக வந்துருச்சுங்க. ஆமாம், ஹைப்ரிடு. ஆமாம், யூ ஹேவ் டு கோ பேக் டு தி ஆர்கானிக் ஸ்டஃப். ஏற்கனவே நம்ம கெடுத்துட்டோம். நம்ம வந்து நல்ல அசிஸ்டண்டாக இருக்க போகிறாங்க. ஆமாம், அடுத்த வருஷம் அது ஆமாம் ஒரு ஹோம் கார்டன் மாதிரி. ஆமாம், அது எதுக்கு தெரியுமா வந்துச்சது, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட்டு எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் அவங்கள ஃபீட் பண்ண. சாமிநாதனை முதல்ல அதானே சொல்கிறார், இந்தியா இஸ் கோயிங் டு பி 1.5 பில்லியன் த டர்ன் ஆஃப் த சென்ச்சுரி, ஹூ இஸ் கோயிங் டு ஃபீட் தம். ஸோ அவங்க கண்டுபிடிச்சது தான் அந்த பயோடெக்னாலஜி, அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அதுதான் அந்த அங்கரை
இது பண்ணணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இல்லைன்னா மக்கள் செத்து போயிடுவாங்க நான் சொல்கிறேன். இதில் தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னேன் இன்றைக்கி வேறு ஒரு வழி. புது வகையான பிளான்ட்ஸை கண்டுபிடிங்க, புது வகையான அனிமல்ஸை கொண்டு வாங்க, எவ்வளவோ இருக்குது. நீ மருந்தை கொட்டி உணவை தயாரிக்கணுன்ட்டு கிடையாது. சாமிநாதன் கடைசியில் கன்ஃபஸ் பண்ணார் அவர் எழுதும்போது. ஸ்வராஜ், சர்வோதயா. ஸ்வதேஷியன்னா நெய்பர்லினஸ். என்னுடைய நெய்பரை பற்றி நான் ஒரி பண்ணுறேன். ஃப்ரண்ட்டு, பேக்கு, ரைட்டு, லெஃப்ட்டு, மேலே, கீழே. நெய்பர்லினஸ் இயேசுநாதரோடு ஒரு படி மேலே போகிறார். நெய்பர்னா நம்ம கிறிஸ்டியானிட்டியில் மேன் ஃப்ரம் ஜெருசலம் டு ஜெரிகோ, ஒரு மேனை தான் நம்ம சொல்கிறோம். மகாத்மா காந்தி வேறு லெவலில் போகிறார். நீட் நாட் பி a ஹியூமன். இங்கே வந்து அட்மாஸ்பியர் இருக்குது, அதனுடைய வெல்பீயிங்கை பாரு. கீழே லேண்ட் இருக்குது, நான் லிவிங், அதனுடைய வெல்ஃபேரை நீ பாரு. இம்மீடியட் நெய்பர். ரைட்டில் ஒரு ஏரி இருக்குது, அதை பாரு. லெஃப்டில் மலை இருக்குது, அதை பாரு. ஃப்ரண்ட்டில் ஒரு ஹியூமன் வீடு இருக்குது, ஏழை, அவனை பாரு. பாருங்கள், நெய்பர்லினஸ், லவ் ஆஃப் காட் வந்து நெய்பர்லினஸ்ஸுக்கு போகுது. தட் மீன்ஸ் நான் லிவிங் அண்ட் லிவிங். நம்ம நெய்பர்னு சொல்லும்போது ஹியூமனை தான் நம்ம வந்து ரோட் பண்ணிடுவோம். பட் commandment is very clear. Love of God, love of neighbor, which includes abiotic and biotic factors. ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடியது. என்னது? ஸ்வதேஷி. ஸ்வதேஷின்னா நம்ம நாட்டு சாப்பாடு. நேட்டிவ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நம்ம இடத்துல இருக்கக்கூடியதை, ரிசோர்ஸஸை நம்ம காப்பாற்றணும், ட்ரெடிஷனை நம்ம காப்பாற்றணும், பீப்புளை காப்பாற்றணும், அபயோட்டிக் அண்ட் பயோட்டிக் ஃபேக்டர்ஸை நம்ம இருக்கிற இடத்துல நம்ம அதுதான் ஸ்வதேஷி. ஸ்வராஜ்ன்றது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு இருக்குது, இன்னர் ஸ்வராஜ், அவுட்டர் ஸ்வராஜ். அண்டம் அண்ட் பிண்டம். அண்டத்தில் இல்லாதது பிண்டத்தில் இல்லை, பிண்டத்தில் இல்லாதது அண்டத்தில் இல்லை. திருமூலர். ஸோ திஸ் டூ, ஒன் இஸ் த மைக்ரோகாசம், மீ, ஐ ரெப்ரசன்ட் எர்த் இட் செல்ஃப். தி அதர் ஒன் இஸ் அண்டம் இஸ் த மேக்ரோகாசம். ஸோ இது ரெண்டுத்தில். ஸோ முக்கால்வாசி பொல்யூஷன் அங்கே நடக்கலை, பொல்யூஷன் இங்கே இன்னர் டைமென்ஷனில் தான். நீ வந்து க்ரீடியாக இருக்க, வயலண்ட்டாக இருக்க, ஈவிலாக இருக்க, செல்ஃபிஷாக இருக்க, அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த அண்டத்தில். நீ உள்ளே வந்து எம்பத்தி அண்ட் யூ ஆர் மார்க்ட் பை மர்சி, லவ் அண்ட் ஹோப் அண்ட் ஃபெய்த். அவுட்டர் வேர்ல்டு ஆல்சோ இஸ் கோயிங் டு ரிஃப்ளெக்ட் த சேம் வே. ரைச்சஸ்னஸ் யூ ஃபைண்ட் எவ்ரிவேர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இதில் இருக்குது, இங்கேயே இருக்குது. எல்லா ஈகோசிஸ்டமும் இதுதான் இருக்குது. தொல்காப்பியர் இந்த 5 ஈகோசிஸ்டத்தை நமக்கு காட்டினார். அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணார், என்வாயன்மெண்ட் இன்க்ளூட் பண்ணார். மலையும் மலையை சார்ந்த இடமும், அதுதான் என்வாயன்மெண்ட். இக்காலஜின்றது உயிர் உள்ளது, என்வாயன்மெண்ட்ன்றது உயிர் அற்றது. விளங்குதா? ஸோ மலையும் மலையை சார்ந்த இடமும், வயலும் வயலை சார்ந்த இடமும், கடலும் கடலை சார்ந்த இடமும், மணலும் மலையை சார்ந்த இடமும், காடும் காடை சார்ந்த இடமும். இப்போ 5 நிலங்களை காட்டினார். இயேசுநாதர் வந்து தொல்காப்பியர் காலத்தவர். இயேசுநாதர் தொல்காப்பியர் ஒரு 200 years பிஃபோர் கிரைஸ்ட். சொல்ல போனால் கண்டெம்பரரி. இயேசுநாதர் தொல்காப்பியரை பார்த்து சொல்கிறார், ஐயா ஒரு ஈகோசிஸ்டத்தை மறந்துட்டீங்க சொல்கிறார். உங்களை என்னங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை படிங்க. அதில் அந்த 19வது வசனத்தை படிங்களேன். சீடர்களுக்கு விளங்காம அவங்க ராத்திரியில் வந்து கூப்பிட்டு கேட்பாங்க. 19 விதையை குறித்த இறை வார்த்தையை கேட்கும் புரிந்து கொள்ளும். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் அவ்வளோ உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதை அப்படின்னு பார்க்கும்போது எல்லா சூழல் அமைப்புகளுமே மண்ணால் செய்யப்பட்டது. மனிதனும் யார்? Can't do that. So I can give you here and there, I can nibble here and there, and I can ignite your curiosity and interest. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு மாபெரும் சீடர்களாக வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு. கடவுள் என்னை சும்மா அனுப்பல. He has sent me here with the purpose, and you are the purpose, and you are going to change the way we do in our missionary activity. ஸோ அதில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும். இந்த செமினாரில் படித்த எத்தனை டீச்சர்ஸ்? 15 பேரா? சரி. ஸோ அதுவே போதும், நம்ம ஒரு ஈகோ சிஸ்டம் ஆயிடுறோம். அதுதான் இயேசுநாதர் சுட்டி காட்டுறார். அந்த விதை அந்த நிலத்தில் போடல, உனது உள்ளம் என்கின்ற நிலத்தில் நான் தூவுறேன்.
அதில் விளையிறது தான். மற்ற ஈகோசிஸ்டம் எவ்வளோ வளங்கள் இருக்குது இல்லையா? மலையில் எவ்வளோ மூலிகை, காட்டில் இல்லாத செல்வமா? மனிதனுடைய நிலத்தில் கூட விளைய வேண்டியது என்ன தெரியுமா? செழிப்பான விளைச்சல் ஒன்றே ஒன்று தான், அறம். அறம் அறம் தான் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுறது. அன்பு, விவசாயம் எல்லாமே உருவாக்கக்கூடிய நிலம் தான் ஹியூமன் எக்காலஜி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதுதான் மனிதம். இப்போ பார்க்கும்போது மலையும் மலையை சார்ந்த இடமும், வயலும் வயலை சார்ந்த இடமும், காடும் காடு சார்ந்த இடமும், நீரும் நீரை சார்ந்த இடமும், மணலும் மலை சார்ந்த இடமும், மனிதனும் மனிதை சார்ந்த மனிதனை சார்ந்த அறமும். அதுதான் ஜீசஸ் அழகா சொல்லுவார். நேச்சர்ன்றது அந்த பார்க்கல, விவசாயம்ன்றது வந்து நம்ம அந்த அந்த ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்கல. ஃபாதர் சொல்லும்போது அக்ரேரியன் தியாலஜின்னு சொல்லும்பொழுது நம்ம வேறு ஏதோ இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் காலையில். அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணதே ஃபீட் மை லேம்ப்ஸ்ன்னு தான் சொன்னார். அது அந்த இடத்துல அது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு புத்துயிர் கொடுக்குது எனக்கு முக்கியமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகாக ஒரு வார்த்தை சொன்னார், இயற்கை வந்து பாதுகாக்குது, இயற்கை வந்து நமக்கு வந்து வாழ்க்கையை கொடுக்குது. ஆனால் மனிதன் வந்து இயற்கையும் கெடுக்கிறான், நம்மளுடைய வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையும் சேர்த்து கெடுத்து கொள்கிறான்னு சொன்னார். அது வந்து எப்படி கனெக்ட் பண்ணார்னா, விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் பாபேல் கோபுரத்தை சொன்னார். பாபேல் கோபுரம் கட்ட போனதுனால தான் நம்ம எல்லாம் பிரிக்கப்பட்டு தனித்தனியாக வந்தோம். இப்போது மறுபடியும் நம்ம வந்து அந்த டெக்னாலஜி வச்சு மறுபடியும் பாபேல் கோபுரம் கட்டுறோம் இயற்கை அழிக்கிறதுக்கு. அந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. தேங்க்யூ ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் மெசேஜ் விச் ஹவ் கிவன் டு அஸ் ஃபாதர். இந்த நேரத்தில் நம்மளுடைய அதிபர் தந்தையின் சார்பாகவும் சகோதரர் உங்களின் சார்பாகவும் ஃபாதர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். ஒரு 4 மாதமாக கோர்ஸ் போயிட்டு இருந்தது ஒரு நல்ல முடிவு. நம்ம இயற்கையோட ஹாஸ்டல் கோர்ஸ், இயற்கையோட இறைவனோடு இணைதல் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கடவுளுடைய இதுதான் நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ வி வில் ப்ராக்டிஸ் இட் இன் அவர் டெய்லி லைஃப். தேங்க்யூ ஸோ மச்.